டிஃபன் சாதத்துக்குலாம் செட் ஆகுற மாரி சூப்பரான சுரக்காய் பால் கறி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சிய நல்லா பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். 5 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு பொடியா நறுக்குன 3 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1/4 கிலோ அளவு சுரக்காய் நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல வதங்குனதும் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் காரத்துக்கு பச்சை மிளகாயும் இஞ்சியும் மட்டும்தான், நம்ம வேறு எதுவுமே அடிஷ்னலாக சேர்த்த போகிறது கிடையாது. காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிட்டு வெந்துடுச்சு. இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. கடைசியாக கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிட்டேங்க. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்குங்க.